யூதித்து 8ஆம் அதிகாரம். யூதித்து வழியாக கிடைத்த வெற்றி. கைம்பன் யூதித்து. அக்காலத்தில் யூதித்து இதை பற்றி கேள்விப்பட்டான். யூதித்து மெராரியரின் மகள், மெராரி ஓசியின் மகன், ஓசு யோசேப்பின் மகன், யோசேப்பு ஒசியேலின் மகன், ஒசியேல் எல்கியாவின் மகன், அனனியாவின் மகன், அனனியா கிதயோனின் மகன், கிதயோன் ரெபியின் மகன், ரெபாயிம் அகிதூபின் மகன், அகிதூபு எலியாவின் மகன், எலியா எல்கியாவின் மகன், இல்கியா எலியாபின் மகன், எலியாபு நத்தனியலின் மகன், நத்தனியல் சலாமியேலின் மகன், சலாமியேல் சரசாதாயின் மகன், சரசதா இஸ்ரேலின் மகன். யூதித்தின் கணவர் மனாசே. அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வார்கோதுமை அறுவடை காலத்தில் மனாசே இறந்து போனார். அவர் தம் வயலில் கதிர்களை சேர்த்து கட்டி கொண்டிருந்தவர்களை மேற்பார்வையிட்ட பொழுதும் கடுமயிலில் அவரது தலையை தாக்கவே அவர் படுத்த படுக்கையானார். பின் தம் நகரான பெத்தூலியாவில் உயிர் திறந்தார். தோத்தானுக்கும் பால்மோனுக்கும் இடையில் இருந்த வயலில் தம் மூதாதியரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். யூதித்து கைம்பன் ஆனார். 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலே இருந்தார். தம் வீட்டின் மேல்தளத்தில் தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்து கொண்டார். இடுப்பில் சாக்குடை உடுத்தியிருந்தார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஓய்வு நாள் அன்றும் அமாவாசைக்கு முந்தின நாளும் அமாவாசை அன்றும் இஸ்ரேல் இனத்தாருக்குரிய திருநாட்கள் மகிழ்ச்சியின் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் நோன்பிருந்து வந்தார். அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில்மிக்கவர். ஆண் பெண் பணியாளர்களோடு பொன் வெள்ளி கால்நடைகள் வயல்கள் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசே அவருக்கு விட்டு சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாயின. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. யூதித்தும் நகரின் மூப்பர்களும். தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் மிகவும் சோர்வுற்று ஆளுநருக்கு எதிராக கூறியிருந்த கடும் சொற்களையும் 5 நாளுக்கு பின் நகரை அசீரியரிடம் கையளிக்கப் போவதாக ஊசி ஆணையிட்டு கூறியிருந்த அனைத்தையும் யூதித்து கேள்வியுற்றார். உடனே தம் நகரின் மூப்பர்களான ஊசியா, காபிரி, கார்மி ஆகியோரை அழைத்து வருமாறு தன் உடைமைகளையெல்லாம் கண்காணித்து வந்த தம் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தார். மூப்பர்கள் வந்தபொழுது யூதித்து, பெத்தூலியாவில் வாழும் மக்களின் ஆளுநர்களை, நான் சொல்வதை கேளுங்கள். இன்று மக்களிடம் நீங்கள் கூறிய சொற்கள் முறையற்றவை. ஆண்டவர் தம் மனத்தை மாற்றி குறித்த நாளுக்குள் நமக்கு உதவி அளிக்காவிடில் இந்த நகரை நம் எதிரிகளிடம் ஒப்புவிக்கப் போவதாக நீங்கள் உறுதியளித்து கடவுள் மேல் ஆணையிட்டிருக்கிறீர்கள். இன்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார்? மனிதர் நடுவே கடவுளுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் யார்? இப்போது எல்லாம் வல்ல ஆண்டவரை சோதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் என்றுமே அறிந்து கொள்ளப் போவதில்லை. மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது. மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது. அவ்வாறு இருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும்? அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சகோதரர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டி விடாதீர்கள். இந்த 5 நாட்களில் நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்களை காண நம்மை அழித்துவிடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு. நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாட்டினால் மாற்றுவது போல் ஆண்டவரையும் மாற்ற முடியாது. எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்ப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார். முற்காலத்தில் நடந்தது போல நம் தலைமுறையில் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மில் எந்த குலமோ குடும்பமோ நாடோ நகரமோ கையால் உருவாக்கப்பட்ட சிலைகளை தெய்வங்களாக வணங்கியதில்லை. அவ்வாறு வணங்கியதால் தான் நம் மூதாதையர்கள் வாளுக்கு இரையாகி சூறையாடப்பட்டு நம் எதிரிகளின் முன்னிலையில் அறவே அழிந்தார்கள். நம் ஆண்டவரை தவிர வேறு கடவுளை அறிந்ததில்லை. அதனால் அவர் நம்மையோ நம் இனத்தார்கள் எவரையுமோ வெறுத்து ஒதுக்க மாட்டார் என நம்புகிறோம். நாம் பிடிபட்டால் யூதேயா முழுவதுமே பிடிபடும். நாம் திருவிடம் கொள்ளையடிக்கப்படும். அதன் தூய்மை கேட்டுக்கு கழுவாயாக நாம் குருதி சிந்த வேண்டியிருக்கும். நம் சகோதரர்களின் படுகொலை, நாட்டின் சிறைப்பட்ட நிலை, நமது உரிமை சொத்தின் பால் நிலை ஆகியவற்றுக்கெல்லாம் நாம் அடிமைகளாயிருக்கும் இடமெங்கும் வேற்றினத்தார் நடுவே நாம் பொறுப்பு ஏற்க செய்வார். நம்மை அடிமைப்படுத்தியோர் முன்னிலையில் ஏளன பேச்சுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாவோம். நம்முடைய அடிமை நிலை நமக்கு சாதகமாய் அமையாது. நம் கடவுளாகிய ஆண்டவர் அதை நமக்கு இகழ்ச்சியாக மாற்றுவார்.
உடன்பிறப்புகளை இவ்வேளையில் நம் சகோதரர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்குவோம். ஏனென்றால் அவர்கள் உயிர் நம் கையில் உள்ளது. அவ்வாறே திருவிடமும் கோவிலும் பலிபீடமும் நம் பொறுப்பில் உள்ளன. எனினும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் ஈசாக்கை எவ்வாறு சோதித்தார் என்பதையும் யாக்கோபு தம் தாய்மாமன் லாபான் ஆடைகளை வடமெசமத்தியாவில் மேய்த்து கொண்டிருந்தது போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை எண்ணி பாருங்கள். ஆண்டவர் இவ்வாறு அவர்களின் உள்ளங்களை சோதித்தறியும் பொருட்டு அவர்களை நெருப்பில் புடமிட்டது போல நம்மை புடமிடவில்லை. நம்மை பழி வாங்கவும் இல்லை. ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளோரை எச்சரிக்கும்படி தண்டிக்கிறார். பின் ஊசியா யூதித்திடம் மறுமொழியாக, நீ சொன்னதெல்லாம் உண்மையே. உன் சொற்களை மறுத்து பேசுவார் யாருமில்லை. உனது ஞானம் முதன்முறையாக இன்று வெளிப்படவில்லை. உன் இளமை முதலே உன் அறிவு கூர்மையை மக்கள் யாவரும் அறிவர். நீ நல்ல உள்ளம் கொண்டவள். ஆனால் மக்கள் கடும் தாகம் கொள்ளவே நாங்கள் முன்பு உறுதி கூறியவாறு செயலாற்றவும் அதை மீறாதவாறு ஆணையிடவும் எங்களை கட்டாயப்படுத்தினார்கள். நீ இறைப்பற்றுள்ள பெண் ஆகியால் இப்போது நமக்காக இறைவனிடம் மன்றாடினார். ஆண்டவர் மழை பொழிய செய்து நம் நீர் தொட்டிகளை நிரப்புவார். நாம் இனியும் தாகத்தால் சோர்வு அடைய மாட்டோம் என்றான். அதற்கு யூதித்து அவர்களிடம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் செய்ய போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவே தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறப்படும். நீங்கள் இன்று இரவு நகர வாயில் அருகே வந்து நில்லுங்கள். அப்போது நான் என் பணிப்பெண்ணுடன் வெளியே செல்வேன். நீங்கள் நகரை நம் பகைவர்களிடம் கையளிக்கப் போவதாக உறுதியளித்த அந்த நாளுக்குள் ஆண்டவர் என் வழியாக இஸ்ரேலை விடுவிப்பார். நான் செய்ய போவது பற்றி நீங்கள் ஒன்றும் என்னிடம் கேட்காதீர்கள். நான் அதை செய்து முடிக்கும் வரை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றார். அதற்கு ஊசியாவும் ஆளுநர்களும் அவரிடம், நலமே சென்று வா. கடவுளாகிய ஆண்டவர் நம் பகைவர்களை பழிவாங்க உன்னை வழி நடத்தட்டும் என்றார்கள். பிறகு அவர்கள் அவரது கூடாரத்தை விட்டு தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு திரும்பினார்கள். 9ஆம் அதிகாரம். யூதித்தின் மன்றாட்டு. யூதித்து குப்புற விழுந்தார். தலையில் சாம்பலை தூவி கொண்டார். தாம் அணிந்திருந்த சாக்குடையை களைந்தார். எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். என் மூதாதியான சிமியோனின் கடவுளாகிய ஆண்டவரே, அயல் நாட்டாரை பழிவாங்குமாறு அவரது கையில் ஒரு வாளை கொடுத்தீர். அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை கரைப்படுத்துவதற்காக அவளது இடைக்கச்சையை தளர்த்தினார்கள். அவளை இழிவுபடுத்துவதற்காக அவளது ஆடையை கிழித்தார்கள். அவளை பழிக்குள்ளாக்குவதற்காக அவளது கருப்பையை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறு செயலாகாது என்று நீர் உரைத்திருந்தும் அதற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அவர்களின் ஆளுநர்கள் கொல்லப்பட ஒப்புவித்தீர். வஞ்சனையால் கரைப்பட்ட அவர்களது படுக்கையை குருதி தோய்ந்திருக்க செய்தீர். அடிமைகளை அவர்களுடைய தலைவர்களோடும் தலைவர்களை அவர்களுடைய அரியணைகளோடும் அடித்து நொறுக்கினீர். மேலும் அவர்களுடைய மனைவியர் கவர்ந்து செல்லப்படவும் புதல்வியர் சிறைப்படுத்தப்படவும் கொள்ளை பொருட்கள் அனைத்தும் அன்பான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படவும் நீர் ஒப்புவித்தீர். மக்கள் மீது பற்றார்வம் கொண்டு தங்கள் குருதியால் ஏற்பட்ட தீட்டை அருவறுத்து நீர் உதவி அளிக்கும்படி உம்மை மன்றாடினார்கள். கடவுளை, என் கடவுளை, கைம்பெண்ணாகி எனக்கும் செவி சாய்த்தருளும். அப்போது நடந்தவை, அதற்கு முன்னும் பின்னும் நடந்தவை ஆகிய அனைத்தையும் செய்தவர் நீரே. இப்போது நிகழனவற்றையும் இனி நிகழ விருப்பனவற்றையும் நீரே திட்டமிட்டுள்ளேன். நீர் திட்டமிட்டவை எல்லாம் நிறைவேறின. நீர் திட்டமிட்டவை அனைத்து உம்மின் நின்று இதோ உள்ளோம் என்றன. வழிகளெல்லாம் ஆயத்தமாய் உள்ளன. தீர்ப்பு முன்னறிவு மிக்கது. இப்போது அசீரியர்கள் பெருந்திரளான படையோடு வந்திருக்கிறார்கள். தங்கள் குதிரைகளின் பொருட்டு குதிரை வீரர்களின் பொருட்டும் இருமாப்பு கொண்டுள்ளார்கள். தங்கள் காலாள்களின் வலிமையால் செருக்கு கொண்டுள்ளார்கள். கேடயம், ஈட்டி, வில், கவன் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆண்டவர் என்பது உமது பெயர். உமது ஆற்றலால் அவர்களது வலிமையை அடக்கிவிடும். உமது சினத்தால் அவர்களின் திறத்தை அழித்துவிடும். ஏனெனில் உமது திருவிடத்தை கரைப்படுத்தவும் உமது மாட்சிமை மிகு பெயர் விளங்கும் பேழையை தீட்டுப்படுத்தவும் உமது பலிபீடத்தின் கொம்புகளை வாளால் நொறுக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அவர்களுடைய இருமாப்பை உற்று நோக்கும். அவர்கள் தலைமையில் உமது சினத்தை கொட்டும். எனது திட்டத்தை செயல்படுத்த கைம்பெண்ணாகி எனக்கு வலிமை தாரும். என் உதடுகளின் வஞ்சனையால் அடிமையை அவனுடைய ஆளுநனோடும் ஆளுநனை அவனுடைய பணியாளனோடும் தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கே ஒரு பெண்ணின் கைவன்மையால் நொறுக்கிவிடும்.
உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று, உமது ஆற்றல் வலியை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். என் மூதாதியன் கடவுளை, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ரேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படைப்புக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். உமது உடன்படிக்கைக்கும் உமது தூய இல்லத்துக்கும் சீயோன் மலைக்கும் மக்கள் உரிமையாக்கி கொண்ட இல்லங்களுக்கு எதிராகவும் கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரே, என் வஞ்சக சொற்கள் காயப்படுத்தி கொள்ள செய்யும். நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும். 10ஆம் அதிகாரம். யூதித்து ஒலேபேரனிடம் செல்லுதல். இஸ்ரேலின் கடவுளை நோக்கி யூதித்து கூக்குரலிடுவதை நிறுத்தி தம் மன்றாட்டை முடித்து கொண்டார். தாம் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து எழுந்தார். தாம் பணிப்பெண்ணை அழைத்தார். தாம் ஓய்வு நாட்களிலும் திருநாட்களிலும் தங்கி வந்த வீட்டுக்கு இறங்கி சென்றார். தாம் அணிந்திருந்த சாக்குடையை அகற்றினார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை களைந்தார். நீராடி விலையுறந்த நறுமண எண்ணெய் பூசி வாரி முடித்து தலைமீது மணிமுடியை வைத்து கொண்டார். தம் கணவர் மனாசே உயிரோடு இருந்தபோது தாம் உடுத்தியிருந்த பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். தம்மை காணும் ஆண்கள் அனைவரும் உடைய கவனத்தை ஈர்க்க வண்ணம் காலில் மிதியடி அணிந்தார். சிலம்பு, கைவளை, மோதிரம், காதணி போன்ற தம் அணிகலன்கள் அனைத்தையும் அணிந்து தம்மை பெரிதும் அழகுபடுத்தி கொண்டார். தம் பணிப்பெண்ணிடம் திராட்சை ரசம் நிறைந்த தோல்பையும் எண்ணெய் அடங்கிய குப்பியையும் கொடுத்தார். வறுத்த தானியம், உலர்ந்த பழங்கள், நல்ல அப்பளங்கள் ஆகியவற்றை ஒரு பையிலிட்டு நிறைத்தார். அவை அனைத்தையும் சேர்த்து கட்டி தூக்கி கொண்டு வருமாறு அவளிடம் கொடுத்தார். அவர்கள் இருவரும் பெத்தூலியா நகர வாயிலை நோக்கி சென்றார்கள். அங்கு ஊசியாவும் நகர மூப்பர்களான காபிரியும் கார்மியும் நின்று கொண்டிருக்க கண்டார்கள். இவர்கள் யூதித்தின் முக தோற்றம் வேறுபட்டிருப்பதையும் வழக்கத்திற்கு மாறாக ஆடை அணிந்திருப்பதையும் கண்டார்கள். அவரது அழகை கண்டு மிகவும் வியந்து, எங்கள் மூதாதையாரின் கடவுள் உன்மீது அருள் பொழிவாராக, இஸ்ரேல் மக்களின் மாட்சியும் எருசலேமின் மேன்மையும் விளங்க உன் திட்டங்களை நிறைவேற்றுவாராக என்று வாழ்த்தி கூறினார்கள். யூதித்து கடவுளை தொழுத பின் அவர்களிடம், நகர வாயிலை எனக்கு திறந்து விடுமாறு கட்டளையிடுங்கள். நீங்கள் என்னிடம் கூறியவற்றை நிறைவேற்ற நான் வெளியே செல்லுவேன் என்று வேண்டினார். அவர் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு வாயிலை திறந்து விடுமாறு மூப்பர்கள் இளைஞர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இளைஞர்களும் அவ்வாறே செய்தார்கள். யூதித்து வெளியே செல்ல அவருடைய பணிப்பெண்ணும் அவரோடு சென்றார். மலையிலிருந்து கீழே இறங்கிய பள்ளத்தாக்கை கடக்கும் வரை நகர மாந்தர் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பின் அவரை அவர்களால் காண முடியவில்லை. பெண்கள் இருவரும் பள்ளத்தாக்கில் நேரே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசீரியர்களின் சுற்று காவல் படை யூதித்தை எதிர்கொண்டது. அவர்கள் யூதித்தை பிடித்து, நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், எங்கிருந்து வருகிறாய் என்று எங்கு செல்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவள், நான் ஒரு எபேரிய பெண், ஆனால் எபேரியரிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு இரையாக போகிறார்கள். நானோ உங்கள் படைத்தலைவர் ஓலோபெரனை பார்த்து அவரிடம் உண்மை நிலையை எடுத்துரைக்க சென்று கொண்டிருக்கிறேன். அவர் மலைப்பகுதி முழுவதையும் கைப்பற்றக்கூடிய வழியை அவருக்கு காட்டுவேன். அவருடைய வீரர்கள் யாரும் உயிரிழக்க மாட்டார்கள். அவர்களுடன் உடலுக்கோ உயிருக்கோ எவ்வகை தீங்கும் நேராது என்றான். வீரர்கள் அவருடைய சொற்களை கேட்டு அவரை உற்று நோக்க அவருடைய முகம் எழில் மிக்கதாய் அவர்களுக்கு தோன்றியது. அப்போது அவர்கள், எங்கள் தலைவரை காண விரைவாக கீழே இறங்கி வந்ததால் நீ உயிர் பிழைத்தாய். நீ இப்போது அவருடைய கூடாரத்துக்கு செல். எங்களுள் சிலர் உன்னை அழைத்து சென்று அவரிடம் ஒப்படைப்பார். நீ அவர் முன் நிற்கும்போது அஞ்சாதே. நீ எங்களிடம் சொன்னதை அவரிடம் தெரிவி. அவர் உன்னை நல்ல முறையில் நடத்துவார் என்றார்கள். யூதித்தையும் அவருடைய பணிப்பெண்ணையும் ஓலபெரனிடம் அழைத்து செல்ல தங்களுள் 100 வீரர்களை தெரிந்தெடுத்தார்கள். இவர்கள் பெண்கள் இருவரையும் ஓலபெரனுடைய கூடாரத்துக்கு அழைத்து சென்றார்கள். யூதித்தின் வருகையை பற்றிய செய்தி பாளையம் முழுவதும் பரவியதால் எங்கும் ஒரே பரபரப்பாயிருந்தது. வீரர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் ஓலபெரன் கூடாரத்திற்கு வெளியே காத்திருந்தார். அவரை பற்றி அவனிடம் தெரிவித்தார்கள். அவர்கள் அவரது அழகை கண்டு வியந்தார்கள். அவரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்களை பற்றி வியந்தார்கள். இத்தகைய பெண்களை தங்களிடையே கொண்டிருக்கும் இந்த மக்களை யாரை இழிவாக கருதுவர்? இவர்களுள் ஓர் ஆணை கூட உயிரோடு விட்டு வைப்பது நல்லதென்று. அவர்களை விட்டு வைத்தால் உலகம் முழுவதையும் வஞ்சித்துவிட இவர்களால் முடியும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள்.
யூதித்து ஒலேபேரின் சந்திப்பு. பிறகு ஒலேபேரின் காவலர்களும் பணியாளர்கள் அனைவரும் வெளியே வந்து யூதித்தை கூடாரத்துக்குள் அழைத்து சென்றார்கள். அப்போது பொன், மரகதம், விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட கருசிவப்பு துணியாலான மேற்கவியின் கீழ் தன் படுக்கையில் ஓலைபெறின் ஓய்வு கொண்டிருந்தான். அவன் யூதித்தை பற்றி அறிந்ததும் வெள்ளி விளக்குகள் முன் செல்ல தன் கூடாரத்துக்கு முன் வந்து நின்றான். அவன் முன்னும் அவனுடைய பணியாளர்கள் முன்னும் யூதித்து வந்தபோது அவரது முக அழகைக் கண்டு அனைவரும் வியந்தார்கள். அவரோ ஓலைபெறின் முன்னிலையில் குப்புற விழுந்து வணங்கினார். அவனுடைய பணியாளர்கள் அவரை தூக்கி விட்டார்கள். 11ஆம் அதிகாரம். ஓலைபெறன் யூதித்தை நோக்கி, பெண்ணை துணிவு கொள், அஞ்சாதே. அனைத்துலகும் மன்னராகிய நெபுகேசனருக்கு பணிபுரிய முன்வரும் எவருக்கும் நான் ஒருபோதும் தீங்கிழைத்ததில்லை. இப்பொழுதும் மலைப்பகுதியில் வாழும் உன் இனத்தார் என்னை புறக்கணியாதிருந்தால் நான் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்திருக்க மாட்டேன். ஆனால் இதற்கெல்லாம் அவர்களே காரணம். இப்பொழுது சொல், நீ ஏன் அவர்களிடமிருந்து தப்பியோடி எங்களிடம் வந்திருக்கிறாய்? பாதுகாப்பு தேடித்தானே வந்துள்ளாய். துணிவு கொள். இன்று இரவும் இனியும் உனக்கு ஆபத்து எதுவும் நேராது. எவரும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். மாறாக என் தலைவர் நெபுகேஸ்னர் மன்னரின் பணியாளரை நடத்துவது போல யாவரும் உன்னையும் நல்ல முறையில் நடத்துவார்கள் என்றான். இதற்கு யூதித்து அவனிடம் பின்வருமாறு கூறினார். உம் அடியவளின் சொற்களை தயை கூர்ந்து கேளும். உம் பணிப்பெண்ணாகி என்னை பேசவிடும். இன்று இரவு என் தலைவரிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன். உன் பணிப்பெண்ணான என் சொற்படி நீ நடந்தால் கடவுள் உமக்கு வெற்றி அளிப்பார். என் தலைவராகிய நீர் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தோல்வியை காண மாட்டீர். அனைத்துலகின் மன்னரான நெபுகேஸ்தரின் உயிர் மேல் ஆணை, எல்லா உயிர்களையும் நெறிப்படுத்த உம்மை அனுப்பியுள்ள அவருடைய ஆற்றல் மேல் ஆணை, மனிதர்கள் மட்டும் உன் வழியாக நெபுகேசனருக்கு பணிவிடை செய்வதில்லை. காட்டு விலங்குகள், கால்நடைகள், வானத்து பறவைகள் ஆகியவை அவருக்கு அவருடைய வீட்டார் அனைவருக்கும் பணிந்து உமது ஆற்றலால் உயிர் வாழ்கின்றன. உம்முடைய ஞானம் பற்றியும் திறமைகள் பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். நாடு முழுவதிலும் நீரே தலை சிறந்தவர் என்றும் அறிவாற்றலில் வல்லவர் என்றும் போர் திறனில் வியப்புக்குரியவர் என்றும் உலகம் முழுவதும் அறியும். அக்கியோர் உமது ஆட்சி மன்றத்தில் அறிவித்தவற்றை நாங்களும் கேள்வியுற்றோம். ஏனெனில் பெத்தூலியாவின் ஆட்கள் அவரை உயிரோடு விட்டு வைத்ததால் அவர் உம்மிடம் சொல்லியிருந்த அனைத்தையும் அவர்களுக்கும் அறிவித்தார். ஆதலால் தலைவர் பெருமானை அவருடைய சொற்களை புறக்கணியாமல் உமது உள்ளத்தில் இருந்தும் எம் இனத்தார் தங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தால் ஒழிய அவர்களை யாரும் தண்டிக்க முடியாது. வாள் கூட அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. இது உண்மை. இப்போது என் தலைவருக்கும் தோல்வியும் ஏமாற்றமும் ஏற்படாதவாறு சாவு அவர்களுக்கு நேரிடும். ஏனெனில் அவர்களுடைய பாவம் அவர்களை ஆட்கொண்டு விட்டதால் அவர்கள் தீமை செய்யும் போதெல்லாம் தங்கள் கடவுளுக்கு சினமூட்டுகிறார்கள். தங்கள் உணவுப் பொருட்கள் தீர்ந்து போனதாலும் தண்ணீரெல்லாம் வற்றி போனதாலும் அவர்கள் தங்கள் கால்நடைகளை கொல்ல முடிவு செய்தார்கள். மேலும் உண்ணக்கூடாது என்று கடவுள் தம் சட்டத்தால் விலக்கி வைத்திருந்தவற்றை உண்ணவும் உறுதி பூண்டார்கள். எருசலேமில் உள்ள எங்களின் கடவுளின் திருமுன் பணியாற்றும் குருக்கள் என்று தூய்மைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட தானியங்களின் முதற்பலன், திராட்சை ரசம், எண்ணெய் இவற்றில் 10 பங்கு ஆகியவற்றை பொதுமக்களுள் யாரும் தங்கள் கையால் தொடவும் கூடாது என்று திருச்சட்டம் விலக்கியிருந்தும் அவர்கள் அவற்றை தங்களுக்கே பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார்கள். எருசலேமில் வாழ்ந்த மக்களும் இவ்வாறு செய்து வந்தபடியால் ஆட்சி மன்றத்தின் இசைவு பெற்று வர எருசலேமுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள். இசைவு பெற்று அதை செயல்படுத்த அவர்கள் முற்படும் பொழுது அழிவுறுமாறு அவர்கள் அன்றே உம்முடன் கையளிக்கப்படுவார்கள். ஆகவே அடியவளாகிய நான் இவற்றையெல்லாம் அறிந்து அவர்களிடமிருந்து தப்பியோடி வந்துள்ளேன். உம்முடன் சேர்ந்து அரும்பெரும் செயலாற்ற கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். இவை பற்றி கேள்வியுறும் மாந்தர் எல்லோரும் ஏன் உலகம் முழுவதுமே மலைப்புறுவர். அடியாளாகிய நான் இறைப்பற்று உள்ளவள். இரவும் பகலும் விண்ணக கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன். என் தலைவரை இப்பொழுது உம்மிடம் தங்குவேன். ஆனால் இரவுதோறும் பள்ளத்தாக்குக்கு சென்று கடவுளை மன்றாடுவேன். இஸ்ரேலர் பாவம் செய்யும் போது அவர் எனக்கு அறிவிப்பார். நான் வந்து அதை உமக்கு அறிவிப்பேன். பின் உம் படை அனைத்தோடு நீ புறப்பட்டு செல்லலாம். உம்மை எதிர்ப்பதற்கு அவர்களால் ஒருவராலும் முடியாது. நான் யூதேயா நாடு வழியாக எருசலேம் சேரும் வரை உம்மை வழிநடத்தி செல்வேன். அங்கு உமக்கு ஓர் அரியணை அமைப்பேன். ஆயனில்ல ஆடுகளைப் போலிருக்கும் அவர்களை நீர் துரத்தி அடிப்பீர். ஒரு நாய் கூட உமக்கு எதிராக உருமாது. முன்கூட்டியே எனக்கு அறிவிக்கப்பட்ட இவற்றை உமக்கு தெரிவிக்கவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். யூதித்து சொன்னதை கேட்ட ஓலைபெறனும் அவனுடைய பணியாளர்களும் மகிழ்ச்சியுற்றார்கள். அவரது ஞானத்தை கண்டு வியந்து, உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உன்னை போல அழகும்
ஞானமும் நிறைந்த பேச்சும் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை என்றார்கள். பின் ஓலபெர்ன் அவரிடம், எங்கள் கைகளை வலிமைப்படுத்தவும் என் தலைவரை ஏளனம் செய்த மக்களை அழித்தொழிக்கவும் கடவுள் உன்னை அவர்களுக்கு முன்னதாக அனுப்பி வைத்ததும் நல்லதே. நீ தோற்றத்தில் அழகு வாய்ந்தவள் மட்டுமல்ல, பேச்சில் ஞானமிக்கவளும் ஆவாய். நீ சொன்னபடி செய்வாயானால் உன் கடவுள் எனக்கும் கடவுள் ஆவார். நெபுகேசனர் மன்னரின் அரண்மனையில் நீ வாழ்வாய். உலகெங்கு உனது புகழ் விளங்கும் என்றான். 12ஆம் அதிகாரம். யூதித்தின் விளம்பிய ஒழுக்கம். ஓலபெர்ன் தன் வெள்ளி கலன்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு யூதித்தை அழைத்து வர கட்டளையிட்டான். தான் உண்டு வந்த அறுசுவை உணவை அவள் உண்ணவும் தன் திராட்சை மதுவை அவள் பருகவும் ஏற்பாடு செய்ய ஆணையிட்டான். அதற்கு யூதித்து, இவற்றை நான் உண்ண மாட்டேன், அது குற்றமாகும். நான் கொண்டு வந்துள்ள உணவுப் பொருளை எனக்கு போதும் என்றான். ஓலபெர்ன் அவரிடம், நீ கொண்டு வந்துள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து போகுமானால் அவை போன்ற உணவை உனக்கு கொடுக்க எவ்வாறு எங்களால் முடியும்? உன் இனத்தாரில் ஒருவர் எங்கள் நடுவே இல்லையே என்றான். என் தலைவரே, உயிர்மேல் ஆணை, அடியவள் என்னிடம் உள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து போவதற்கு முன்னரே ஆண்டவர் தாம் திட்டமிட்டுள்ளதை என் வழியாய் செயல்படுத்துவார் என்றார் யூதித்து. பிறகு ஓலபெர்ன் பணியாளர்கள் யூதித்தை கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார்கள். அவர் நள்ளிரவு வரை உறங்கினார். வைகறை வேளையில் துயில் எழுந்தார். அடியவள் வெளியே சென்று இறைவனிடம் மன்றாடும்படி என் தலைவர் கட்டளையிடட்டும் என்று யூதித்து ஓலபெர்னுக்கு சொல்லி அனுப்பினார். அவரை தடை செய்யாமல் இருக்க ஓலபெர்ன் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டார். யூதித்து 3 நாள் பாளையத்தில் தங்கியிருந்தார். இரவுதோறும் பெத்தூலியாவின் பள்ளத்தாக்குக்கு சென்று பாளையத்தின் அருகே இருந்த நீரூற்றில் குளிப்பார். குளித்து முடித்த பின் தம் இனத்து மக்களுக்கு வெற்றி அளிக்கும் வழியை தமக்கு காட்டுமாறு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடுவார். அவர் தூய்மை அடைந்தவராய் திரும்பி வந்து மாலையில் உணவு அருந்தும் வரை கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருப்பார். ஓலபெர்ன் அளித்த விருந்து. 4ஆம் நாள் ஓலபெர்ன் தனக்கு நெருக்கமான பணியாளர்களுக்கு மட்டும் விருந்து அளித்தான். படைத்தலைவர்கள் ஒருவரையும் அழைக்கவில்லை. தன் உடைமைகள் அனைத்துக்கும் பொறுப்பாயிருந்த பகோவா என்ற உயர் அலுவலரிடம், நீர் உடனே சென்று உன் பொறுப்பில் உள்ள அந்த எபிரேய பெண் வந்து நம்மோடு உண்டு பருக இணங்க செய்யும். இத்தகைய பெண்ணுடன் நாம் உறவு கொள்ளாமல் விட்டு விடுவது நமக்கு இழிவாகும். அவளை நாம் கவர்ந்தெழுக்க தவறினால் அவள் நம்மை எள்ளி நகையாடுவாள் என்றான். ஓலபெர்னிடமிருந்து பகோவா வெளியேறி யூதித்திடம் சென்று முன்னிலையில் பெருமை அடையவும் எங்களோடு திராட்சை மது அருந்தி மகிழ்ந்திருக்கவும் நெபுகேசரின் அரண்மனையில் பணியாற்றும் அசீரிய பெண்கள் ஒருத்தி போல மாறவும் இத்தனை அழகு வாய்ந்த பெண்மணியாகிய தாங்கள் தயங்காமல் வரவேண்டும் என்றான். யூதித்து அவனிடம், என் தலைவர் சொன்னதையே செய்ய மறுக்க நான் யார்? அவருக்கு விருப்பமானதான் உடனே செய்வேன். நான் இறக்கும் வரை அது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்றான். ஆகவே யூதித்து எழுந்து சிறப்பாடை அணிந்து பெண்களுக்குரிய எல்லா அணிகலன்களாலும் தம்மை அழகுபடுத்தி கொண்டான். அவருடைய பணிப்பெண் அவருக்கு முன்னே சென்றான். யூதித்து நாள்தோறும் உணவு அருந்துகையில் விரித்து அமர்வதற்காக பாகோவா கொடுத்திருந்த கம்பளத்தை ஓலபெர்னுக்கு முன்னிலையில் பணிப்பெண் தரையில் விரித்தாள். பின் யூதித்து உள்ளே சென்று அதன் மேல் அமர்ந்தார். ஓலபெர்னுடைய உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியது. அவனது மனம் கிளர்ந்தெழுந்தது. அவரை கண்ட நாள் முதலே அவரோடு உறவு கொள்ள வாய்ப்பு தேடியிருந்ததால் இப்பொழுது அவரை அடைய அவன் ஏக்கம் கொண்டான். எனவே ஓலபெர்ன் அவரிடம், மது அருந்தி எங்களுடன் களிப்புற்றிரு என்றான். அதற்கு யூதித்து, என் தலைவரே, நான் மகிழ்ச்சியோடு மது அருந்துவேன், ஏனெனில் இந்நாள் என் வாழ்வின் பொன்னாள் ஆகும் என்றான். தன் பணிப்பெண் சமைத்திருந்ததை எடுத்து அவன் முன்னிலையில் உண்டு பருகினார். ஓலபெர்ன் அவரிடம் தம் மனதை பறிகொடுத்து மட்டு மீறி குடித்தான். பிறந்த நாள் முதல் அன்று போல் அவன் என்றுமே குடித்ததில்லை. 13ஆம் அதிகாரம். ஓலபெர்ன் தலையை ஊதித்து கொய்தல். பொழுது சாய்ந்தபோது ஓலபெர்ன் பணியாளர்கள் விரைவாக வெளியேறினார்கள். பகோவா அலுவலர்களை தன் தலைவன் முன்னிலையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு கூடாரத்துக்கு வெளியிலிருந்து தாளிட்டான். நீண்ட நேரம் நீடித்த விருந்தினால் களைப்புற்றிருந்ததால் அவர்களும் படுக்க சென்றார்கள். யூதித்து கூடாரத்திற்குள் தனிமையாய் விடப்பட்டார். மது மயக்கத்தில் இருந்த ஓலபெர்ன் தன் படுக்கையில் மேல் விழுந்து கிடந்தான். யூதித்து தம் பணிப்பெண்ணிடம் படுக்கை அறைக்கு வெளியே நிற்கும்படி நாள்தோறும் செய்து வந்தது போல தாம் வெளியே வரும் வரை காத்திருக்கும்படியும் கூறினார். வேண்டுதல் செய்ய தாம் புறப்படவிருப்பதாக அவளிடம் சொன்னார். இதையே பகோவிடாமும் தெரிவித்திருந்தான். அனைவரும் அங்கிருந்து அகன்றனர். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாருமே படுக்கை அறையில் விடப்படவில்லை. ஓலபெர்ன் படுக்கை அருகே யூதித்து நின்று கொண்டு, ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளை, எருசலேமின் மேன்மைக்காக இவ்வேளையில் நான் செய்ய விருப்பதை கண்ணோக்கும்.
உமது உரிமை சொத்தாகிய இஸ்ரேலுக்கு துணை புரியவும் எங்களுக்கு எதிராக எழுந்துள்ள பகைவர்களை அழிக்கும்படி நான் செய்த சூழ்ச்சியை செயல்படுத்தவும் இதுவே தக்க நேரம் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். பிறகு ஓலபெரின் தலைப்பக்கம் இருந்த தூணுக்கு சென்று அதில் மாட்டியிருந்த அவனது வாளை ஊதித்து எடுத்தார். அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று வேண்டினார். பிறகு தம் வலிமையெல்லாம் கொண்டு அவனது கழுத்தை இருமுறை வெட்டி தலையை துண்டித்தார். அவனது உடலை படுக்கையிலிருந்து கீழே தள்ளினார். மேற்கவியே தூண்களிலிருந்து இறக்கினார். சிறிது காலம் தாழ்த்தி வெளியே சென்று ஓலபெர்னின் தலையை தம் பணிப்பெண்ணிடம் கொடுத்தார். யூதித்து பெத்தூலியாவுக்கு திரும்புதான். பணிப்பெண் ஓலபெரின் தலையை தன் உணவு பைக்குள் வைத்து கொண்டார். பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் வழக்கம் போல வேண்டுவதல் செய்ய ஒன்றாய் வெளியேறினார்கள். பாளையத்தின் வழியாய் சென்று பள்ளத்தாக்கை சுற்றி மலை மீது ஏறி பெத்தூலியாவுக்கு போய் அதன் வாயிலை அடைந்தார்கள். வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி, யூதித்து தொலையிலிருந்தே, நீ திறங்கள், வாயிலே திறங்கள், கடவுள், நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இஸ்ரேலருக்கும் தம் வலிமையும் தம் பகைவர்களுக்கு எதிராய் தம் ஆற்றலை இன்று வெளிப்படுத்தியுள்ளார் என்று கத்தினார். நகர மக்கள் யூதித்துடைய குரலை கேட்டபோது வாயிலுக்கு விரைவாக இறங்கி வந்து மூப்பர்களை அழைத்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் சேர்ந்து ஓடி வந்தார்கள். யூதித்து வந்து சேர்ந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் வாயிலே திறந்து அப்பெண்களை வரவேற்றார்கள். தீ மூட்டி ஒளி உண்டாக்கி அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். யூதித்து அவர்களிடம் உரத்த குரலில், கடவுளை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், கடவுளை போற்றுங்கள். இஸ்ரேல் இனத்தார் மீது அவர் தம் இரக்கத்தை பொழிந்துள்ளார். நம் பகைவர்களை என் கையால் இன்று இரவே அழித்து விட்டார் என்று அறிவித்தார். பிறகு கையில் இருந்த ஓலபெரின் தலையை வெளியே எடுத்து அவர்களிடம் காட்டி, இதோ அசீரிய படைத்தலைவன் ஓலபெரின் தலை, இதோ மேற்கவிகே, இதன் கீழ்தான் அவன் குடிமயக்கத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையால் அவனை வெட்டி வீழ்த்தினார். ஆண்டவர் மேல் ஆணை, நான் சென்ற பாதையில் என்னை காப்பாற்றியவர் அவரே. என் முகத்தோற்றமே அவனை வஞ்சித்து அழித்தது. நான் கரைப்படவோ இழிவுறவோ அவர் என்னுடன் பாவம் செய்யவில்லை என்றார். மக்கள் யாவரும் பெரிதும் மலைத்து போயினர். தலை குனிந்து கடவுளை தொழுது, எங்கள் கடவுளை நீர் போற்றி, நீரே இன்று மக்களின் பகைவர்களை அழித்தொழித்தீர் என்று ஒரு வாய்ப்பட போற்றினர். பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளை, உலகிலுள்ள எல்லா பெண்களை விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. அவரை நம் பகைவர்களின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்த உன்னை வழிநடத்தி இருக்கிறார். கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இறைவா, புகழ்பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. ஏனெனில் நாம் மக்கள் இனத்தார் ஒடுக்கப்பட்ட போது நீ உன் உயிரை பணைய வைத்ததாய் நம் கடவுள் திரும்ப நேர்மையாக நடந்து நமக்கு வரவிருந்த பேரழிவை தடுத்து விட்டாய் என்றார். அதற்கு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தனர். 14ஆம் அதிகாரம். அசீரியர் மீது இஸ்ரேலின் தாக்குதல். பிறகு யூதித்து மக்களிடம் பின்வருமாறு கூறினார். சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இத்தலையை எடுத்து கொண்டு போய் உங்கள் நகர மதில் மேல் தொங்க விடுங்கள். பொழுது விடிந்து கதிரவன் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் படைக்கலன்களை எடுத்து கொள்ளுங்கள். உங்களுள் வலிமை படைத்த அனைவரும் புறப்பட்டு தங்களுக்கு ஒரு படைத்தலைவனை அமர்த்தி கொண்டு சமவெளியில் உள்ள அசீரின் முன்னணி காவலரை தாக்க இறக்குவது போல நகரை விட்டு வெளியேறுங்கள். ஆனால் கீழே இறங்கி செல்ல வேண்டாம். உடனே அசீரிய காவலர்கள் தங்களுடைய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பாளையத்துக்குள் நுழைவார்கள். தங்கள் படைத்தலைவர்களை எழுப்புவார்கள். இவர்கள் ஓலபெரின் கூடாரத்துக்கு ஓடுவார்கள். ஆனால் அவனை காண மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பேரச்சத்தால் பீடிக்கப்பட்டு உங்களிடமிருந்து தப்பி ஓடுவார்கள். அப்பொழுது நீங்களும் இஸ்ரேல் நாட்டு எல்லா எல்லைகளில் வாழும் அனைவரும் அவர்களை துரத்தி சென்று வழியிலே அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இதை செய்யும் முன் அமோனர் ஆகிய அக்கியோரையினிடம் அழைத்து வாருங்கள். இஸ்ரேல் இனத்தாரை புறக்கணித்து அக்கியோர் சாகும்படி நம்மிடம் அனுப்பி வைத்தவனை அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே மக்கள் ஊசியா வீட்டிலிருந்து அக்கியோரை அழைத்து வந்தார்கள். அவரும் வந்து மக்கள் கூட்டத்திலிருந்து ஓர் ஆள் கையில் ஓலபெரின் தலையை கண்டவுடன் மயங்கி குப்புற விழுந்தான். மக்கள் அவரை தூக்கிவிட அவர் யூதத்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவின் கூடாரங்களை எல்லாம் நீர் புகழப் பெறுவீராக. எல்லா நாடுகளில் உமது பெயரை கேள்விப்படுவோர் அனைவரும் அச்சங்கொள்வார். இந்நாட்களில் நீர் செய்த அனைத்தையும் இப்போது எனக்கு எடுத்து சொல்லும் என்று வேண்டினார். எனவே யூதித்து தாம் வெளியேறி சென்ற நாள் முதல் அவர்களோடு பேசி கொண்டிருந்த
அந்நேரம் வரை ஆற்றியிருந்த செயல்கள் அனைத்தையும் மக்கள் முன்னிலையில் அக்கியோரிடம் விரித்துரைத்தார். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொலி எழுப்பினார்கள். அவர்களது நகரெங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இஸ்ரேலின் கடவுள் செய்திருந்த அனைத்தையும் அக்கியோர் கண்டு அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். விருத்த சேதனை செய்து கொண்டு இஸ்ரேல் இனத்தோடு தம்மை இணைத்து கொண்டார். பொழுது பிளர்ந்தவுடன் இஸ்ரேலர் ஓலபெரின் தலையை மதில் மேல் தொங்கவிட்டார்கள். பிறகு எல்லோரும் தங்கள் படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு அணி அணியாக மலைப்பாதைகளில் இறங்கி சென்றார்கள். அசீரியர்கள் இவர்களை கண்ணுற்ற போது தங்கள் தலைவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். இவர்கள் படைத்தலைவர்களிடமும் ஆயிரத்தவர் தலைவர்களிடமும் தங்கள் ஆளுநர்கள் அனைவரிடமும் சென்றார்கள். ஓலபெரின் கூடாரத்திற்கு சென்று அவனுடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாயிருந்தவனிடம், நம் தலைவரை எழுப்பிவிடும், அந்த அடிமைகள் முழுதும் அழிந்து போகும்படி நம்மேல் போர் தொடுக்க துணிந்து கீழே இறங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பகோவா உள்ளே சென்று கூடாரத்தின் கதவை தட்டினான். ஏனெனில் ஓலபெரின் யூதித்துடன் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஒரு மறுமொழியும் வராததால் அவன் கதவை திறந்து படுக்கை அறைக்குள் சென்றான். கட்டில் அருகே ஓலபெரின் தரையில் இறந்து கிடந்ததை, அவன் தலை துண்டிக்கப்பட்டிருந்ததை கண்டான். உடனே பெருங்கூச்சலிட்டான். அழுது புலம்பி உரக்க அலறி தன் ஆடையை கிழித்து கொண்டான். பிறகு யூதித்து தங்கியிருந்த கூடாரத்திற்குள் நுழைந்தான். அங்கு அவரை காணாததால் வெளியே மக்களிடம் ஓடி வந்து உரத்த குரலில், அந்த அடிமைகள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். ஒரு எபிரிய பெண் நெபுகேசன் மன்னரின் குடும்பத்துக்கு இழிவு விளைத்து விட்டாள். இதோ ஓலபெரின் தரையில் கிடக்கிறார், அவரது தலையை காணோம் என்று கத்தினான். அசீரிய படை தலைவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது தங்கள் மேல் ஆடையை கிழித்து கொண்டார்கள். பெரிதும் கலக்கமுற்றார்கள். அவர்களுடைய அழுகை குரலும் பெரும் கூச்சலும் பாசறை எங்கும் ஒலித்தன. 15ஆம் அதிகாரம். இஸ்ரேலின் வெற்றி. கூடாரங்கள் இருந்தவர்கள் நிகழ்ந்தது பற்றி கேள்விப்பட்டு திகைத்து போனார்கள். அச்சமும் நடுக்கம் அவர்களை ஆட்கொள்ள அவர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவருக்காக காத்திராமல் சிதறி ஓடினார்கள். சமவெளியிலும் மலையிலும் இருந்த பாதைகளெல்லாம் தப்பி ஓடினார்கள். பெத்தூலியாவை சுற்றியிருந்த மலைப்பகுதியில் பாசறை அமைத்திருந்தவர்கள் விரண்டு ஓடினார்கள். இஸ்ரேல் மக்கள் படைவீரராயிருந்த அனைவரும் அவர்கள் மேல் பாய்ந்து தாக்கினர். பெத்மஸ்தாயும் போபாய், கோபா, கோலா ஆகிய நகரங்களுக்கும் இஸ்ரேலின் எல்லா எல்லைகளுக்கும் ஊசிய ஆள் அனுப்பி நிகழ்ந்தவற்றை தெரியப்படுத்தினார். இதில் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பகைவர்கள் மேல் பாய்ந்து அழித்தொழிக்க தூண்டினார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஒன்று சேர்ந்து எதிரிகள் மீது பாய்ந்து கோபா வரையிலும் துரத்தி தாக்கினார்கள். அவ்வாறு எருசலேம் மக்களும் மலைநாட்டு மக்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் பகைவர்களது பாசறையில் நிகழ்ந்தவற்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கிளையத்தினரும் கலிலேய பகைவர்களது படையை பக்கவாட்டில் தாக்கி தமஸ்குவையும் அதன் எல்லைகளையும் தாண்டி அவர்களை படுகொலை செய்தார்கள். பெத்தூலியாவில் எஞ்சியிருந்தோர் அசீரியன் பாளையத்தை தாக்கினர். அதை சூறையாடி பெரும் செல்வங்களை சேர்த்து கொண்டனர். படுகொலைக்கு பின் இஸ்ரேலர் திரும்பிய போது எஞ்சியிருந்தவற்றை கைப்பற்றினர். மலையிலும் சமவெளியிலும் இருந்த ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்த மக்கள் அங்கு இருந்த மிகுதியான பொருட்களை கைப்பற்றினார்கள். வெற்றி விழா. இஸ்ரேலுக்கு ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நேரில் காணவும் யூதித்தை சந்திக்க பாராட்டவும் தலைமை குரு யோவாக்கியும் எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் யூதித்திடம் வந்து ஒருமித்து அவரை வாழ்த்தினார்கள். நீரே எருசலேமின் மேன்மை, நீரே இஸ்ரேலின் பெரும் ஆட்சி, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே, இவற்றை எல்லாம் கையாலே ஆற்றியிருக்கிறீர். இஸ்ரேலுக்கு நன்மைகள் செய்திருக்கிறீர். இவை குறித்தும் கடவுள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். எல்லாம் வல்ல ஆண்டவர் எக்காலத்துக்கு உமக்கு ஆசி வழங்குவாராக என்று வாழ்த்தினார்கள். மக்கள் அனைவரும் அவ்வாறு ஆகட்டும் என்றார்கள். மக்கள் அனைவரும் 30 நாளாக எதிரிகளின் பாளையத்தை சூறையாடினார்கள். ஓலபெரின் கூடாரம், வெள்ளித்தட்டுகள், படுக்கைகள், கிண்ணங்கள், மற்ற பொருட்கள் அனைத்தையும் யூதித்துக்கு கொடுத்தார்கள். அவர் இவற்றை வாங்கி தம் கோவேறு கழுதை மேல் ஏற்றினார். தம் வண்டிகளை பூட்டி அவற்றிலும் பொருட்களை குவித்து வைத்தார். யூதித்தை காண இஸ்ரேல் பெண்கள் அனைவரும் கூடி வந்து அவரை வாழ்த்தினார். அவர்கள் சிலர் அவரை போற்றி நடனம் ஆடினார். யூதித்தை பூச்செண்டுகளை எடுத்து தம்முடன் இருந்த பெண்களுக்கு வழங்கினார். அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஒலிவ கிளைகளால் முடி செய்து அணிந்து கொண்டார்கள். எல்லா மக்களுக்கும் முன்பாக யூதித்து சென்று எல்லா பெண்களை நடனத்தில் வழிநடத்தினார். இஸ்ரேல் ஆண்கள் அனைவரும் படைக்கலன்கள் தாங்கியவர்களாய் மாலைகள் சூடிக்கொண்டு புகழ்பாக்களை பாடிய வண்ணம் பின் சென்றார்கள். யூதித்து பாடிய புகழ்பா. இஸ்ரேலர் அனைவரும் முன்னும் யூதித்து பின்வரும் நன்றி பாடலை பாடத் தொடங்கினார். மக்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து உரத்த குரலில் பாடினார்கள்.
16ஆம் அதிகாரம். யூதித்து பாடிய பாடல். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு மேள தாளங்களோடு பண்ணி செய்யுங்கள். அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள். அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள். மக்கள் நடுவே தம் கூடாரத்தை அமைத்துள்ளார். துரத்துவோரிடமிருந்து என்னை அவர் விடுவித்தார். அசீரின் வடக்கு மலைகளிலிருந்து வந்தான். எண்ணற்ற படை வீரர்களுடன் வந்தான். அவர்களது பெருந்திரள் ஓடைகளை தடுத்து நிறுத்தியது. அவர்களுடைய குதிரைப்படை மலைகளெங்கும் பரவி இருந்தது. உன் எல்லைகளை தீக்கிரையாக்குவேன், உன் இளைஞர்களை வாழைக்கிரையாக்குவேன், உன் குழந்தைகளை தரையில் அடித்து கொள்வேன், உன் சிறுவர்களை கவர்ந்து செல்வேன், உன் கன்னி பெண்களை கொள்ளை பொருளாக கொண்டு போவேன் என்று அசீரின் அச்சுறுத்தினான். எல்லாம் வல்ல ஆண்டவரோ ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தான். வலிமை வாய்ந்த அவனை இளைஞர் வெட்டி வீழ்த்தவில்லை, அரக்கர்கள் அடித்து நொறுக்கவில்லை, உயரமான இரட்சதர்கள் தாக்கவில்லை. ஆனால் மெராரியரின் மகள் யூதித்து தம் முக அழகால் அவனை ஆற்றல் இழக்க செய்தார். இஸ்ரேலும் தேருற்றோரை தூக்கிவிட அவர் கைம்பெண்ணுக்குரிய தம் ஆடையை களைந்தார். தம் முகத்தில் நறுமண எண்ணெய் பூசிக்கொண்டார். தலையை வாரி முடித்து மணிமுடியை சூடிக்கொண்டார். அவனை மைக்க மெல்லிய உடையை அணிந்து கொண்டார். அவரது காலணி அவனது கண்ணை கவர்ந்தது. அவரது அழகு அவனது உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அவரது வாள் அவனது கழுத்தை துண்டித்தது. பாரசீகர் அவரது துணிவை கண்டு நடுங்கினர். மேதியர் அவரது மன உறுதியை பார்த்து கலங்கினர். தாழ்வுற்ற என் மக்கள் முழக்கமிட்ட போது பகைவர்கள் அஞ்சினார்கள். வலிமை இழந்த என் மக்கள் கதறிய போது அவர்கள் நடுக்கினார்கள். என் மக்கள் கூச்சலிட்ட போது அவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். பணிப்பெண்களின் மைந்தர்கள் அவர்களை ஊடுருவ குத்தினார்கள். தப்பியோடுவரின் பிள்ளைகளுக்கு இழைப்பது போல அவர்களை காயப்படுத்தினார்கள். என் ஆண்டவரின் படையால் அவர்கள் அழிந்தார்கள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவன். உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. உம் ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுநடுங்குகின்றன. பாறைகளும் திரும்பின் மெழுகு போல் உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நறுமணம் வீசும் பலியெல்லாம் உமக்கு பெரிதல்ல, எரிபலியின் கொழுப்பெல்லாம் உமக்கு மிக சிறிதே. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே எக்காலமும் பெரியோர். என் இனத்தாரை எதிர்த்தழுகின்ற நாட்டினருக்கு ஐயோ கேடு வரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் தீர்ப்பு நாளில் அவர்களை பழி வாங்குவான். அவர்களது சதைக்குள் நெருப்பையும் புழுக்களையும் அனுப்புவார். அவர்கள் துயருற்று என்றும் அழுவார்கள். மக்கள் எருசலேமுக்கு போய் சேர்ந்தவுடன் கடவுளை வழிபட்டார்கள். தங்களை தூய்மைப்படுத்திய பின் எரிபலிகளையும் தன்னார்வ படையல்களையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். மக்கள் தமக்கு கொடுத்திருந்த ஓலபெரின் கலன்கள் அனைத்தையும் யூதித்து கடவுளுக்கு உரித்தாக்கினார். அவனுடைய படுக்கை அறையிலிருந்து தமக்கென்று எடுத்து வைத்திருந்த மேற்கவியையும் கடவுளுக்கு நேர்ச்சியாக்கினார். மக்கள் எருசலேமில் திருவிடத்துக்கு முன் 3 மாதமாக விழா கொண்டாடினார்கள். யூதித்தும் அவர்களுடன் தங்கியிருந்தான். யூதித்தின் புகழ். பிறகு ஒவ்வொருவரும் அவரவர் தம் இல்லத்துக்கு திரும்பினர். யூதித்து பெத்தூலியாவுக்கு சென்று தம் உடைமையை வைத்து வாழ்க்கை நடத்தினார். தம் வாழ்நாள் முழுவதும் நாடெங்கும் புகழ் பெற்றிருந்தார். பலர் அவரை மணந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவருடைய கணவர் மனாசே இறந்தும் தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் தாம் வாழ்நாள் முழுவதும் வேறு யாரையும் அவர் மணமுடிக்கவில்லை. அவருடைய புகழ் ஓங்கி வளர்ந்தது. அவர் தம் கணவரின் இல்லத்தில் 105 வயது வரை உயிர் வாழ்ந்தார். தம் பணிப்பெண்ணுக்கு உரிமை கொடுத்து அனுப்பி வைத்தார். பெத்தூலியாவில் உயிர் திறந்தார். அவர் கணவர் மனாசேயின் குகையில் அவரை அடக்கம் செய்தனர். இஸ்ரேலர் இனத்தார் அவருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடினர். அவர் தாம் இறப்பதற்கு முன்பே தம் கணவர் மனாசேயின் நெருங்கிய உறவினர் ஆகிய அனைவருக்கும் தம் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். யூதித்தின் எஞ்சிய வாழ்நாளின் போது அவர் இறந்த நெடுங்காலத்திற்கு பின்னரும் எவரும் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அச்சுறுத்தவில்லை. ஆமேன். God bless you.